வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களிடத்தில் காணப்படுகிற ஒரு குணம் திருப்தியின்மை. அப்படியா? சொல்லுவாங்க, ஒரு செல்ஃபோன் வாங்கின பிறகு தான் அடுத்த செல்ஃபோன் நமக்கு அழகாக தெரியும். அது மாதிரி நம்ம வாங்காத போயிட்டுமே. அப்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மனுஷங்கிட்ட திருப்தி இல்லைங்கிறது அண்மை காலங்களாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஓஷோ ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அவருடைய வாசகங்களில் சில நேரத்தில் படிக்கும்போது அது வாழ்க்கையின் வெளிச்சங்களை நமக்கு தரும். அவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாம் சிறந்தவை, உனக்கு ஏற்றவை, ஆனால் அதை நீ தெரிந்து கொள்ளும் முன்னரே உன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனவே ஒரு அருமையான வாய்ப்பை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டது சிறந்தது அப்படின்னு முதல்ல நான் நம்பணும். சார் எனக்கு என்ன சார் கொடுக்கப்பட்டிருது, ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சில பேர் இதை பார்க்குறவங்களே கொடுத்துருவாங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஒன்றும் கொடுக்கல. எனக்கு வேலை கொடுக்கல, எனக்கு நல்லா பணம் கொடுக்கல, நான் பணக்காரனா இல்லை, எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, எதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கேட்டால் எல்லாரும் ஒரு அழகாக ஒரு ரெடியாக லிஸ்ட் வச்சுருப்போம். எதெல்லாம் கொடுத்துருக்காருன்னு கேட்டால் யோசிப்பான் மெதுவாக. அது எப்போ கொடுத்தாரு, ஆமாம் அது ஒன்று கொடுத்தாரு போல் இருக்குது அப்படின்னு யோசிப்பானே தவிர, ஆனால் கொடுக்கலன்னு கேளுங்க, படப்படப்படப்பன்னு ஒரு 20 லிஸ்ட்டு எல்லாருக்கும் வந்துடும், நான் உட்பட. ஆனால் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு 3 விஷயம் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று இரக்கம், இன்னொன்று கிருபை, இன்னொன்று ஆசீர்வாதம். இந்த 3 உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும், இவ்வளோ பேரிடருக்கு மத்தியிலும், இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியிலும் சுவாசிக்கிற தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது அவருடைய கிருபை. 2வது அவருடைய இரக்கம். இந்த கிருபையை உணராமல் நான் எவ்வளோ தப்பு பண்ணால் கூட இரக்கமாக போனா போது இன்னை வரைக்கும் விட்டு வச்சிருக்காரு. அப்போ இந்த கிருபை இருக்குது, இந்த இரக்கம் இருக்குது. 3வது இந்த கிருபையும் இரக்கமும் எவ்வாறு எனக்கு வெளிப்படுகிறது, எனக்கு கிடைத்திருக்கிற உலகியல் ஆசீர்வாதங்கள், வாழ்வியல் ஆசீர்வாதங்கள். இந்த 3 இல்லைன்னு, எனக்கு ஒரு கிருபை கூட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கிருபை இருக்கிறதுனால தான் நீ நிற்கிற. எனக்கு இறக்கமே அவர் காட்டினது இல்லைன்னு சொல்ல முடியாது. இறக்கம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தப்பு பண்ண பிறகு உன்னை விட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில ப்ரூவ் ஆகுதுன்னா, உன் வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இந்த கிருபையும் இரக்கத்தினாலும் கிடைத்தவை என்கிற புரிதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் திருப்தியை கொண்டு வரும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, இது கொடுக்கல. இந்த 3 எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். ஆனால் இந்த 3ஐ உணர்வதற்குள் உன் வாழ்க்கை முடிந்து விடுகிறதுன்னு ஓஷோ சொல்றார். உனக்கு கொடுத்தது, உனக்கு ஏற்றது, உனக்கு சரியானது என்பதை உணரத் தவறுகிற பொழுதெல்லாம் நீ இறைவனை மறுதலிக்கிறாய் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. ஐயா நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. உல்லாசத்தினால் மனம் போ
சமஸ்த நன்மை கடலே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. சர்வ வல்லமையும் மகிமை பொருந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். வான்மலர் இயக்கத்தின் சார்பாக உங்களை இந்த தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 12 வசனங்கள். அதில் 8வது வசனம் எனக்கு அதிகமாக பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள் என்று சொல்லி, ஆம், இருதயமே மிக முக்கியமான ஒரு அவயவம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் மிக சிறிய அளவிலே இதயத்தை படைத்திருக்கிறார். அதில் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான காரியங்களை நாம் அடக்கி வைக்கிறோம். ஆனால் இருதயம் பலமாக இருந்தால்தான், உறுதியாக இருந்தால்தான் எல்லா காரியங்களையும், எல்லா உடலின் உறுப்புகளும் செயல்படும். இருதயம் நின்றுவிட்டால் நம்முடைய சரீரமும் நின்றுவிடும் என்பது நமக்கு அறிந்ததே. இங்கே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆம், ஆண்டவர் நமக்கு இருதயத்தை கொடுத்து அதில் அவருடைய வார்த்தைகளை வைப்பதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறுவோம். இன்றைக்கு நமக்கு ஒரு பெட்டக சாலை இருக்கிறது. அதில் பலவிதமான பொருட்களை நாம் சேர்த்து வைக்கிறோம். தங்கம், வெள்ளி, வைடூரியம் மற்றும் விசேஷமான அன்புள்ள சில பொருட்களை நாம் பாதுகாத்து வைக்கிறோம் அல்லவா? ஆனால் இங்கு ஆண்டவர் மோசேயின் வழியாக கொடுத்த கட்டளைகளையும் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் மிக அழகான இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் மலைப்பொழிவை நாம் இங்கு பார்க்கிறோம். அழகான சத்தியங்கள். இந்த சத்தியங்கள், இந்த பாக்கிய வசனங்கள் அழகான கருத்துக்களை நமக்கு கொடுக்கிறது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆம், நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய இறைவேண்டல்களையும் நம்முடைய மன்றாட்டையும் கேட்க மாட்டார் என்று சங்கீதம் 66:18 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே நம்முடைய இருதயத்தை நாம் மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பலவிதமான இன்னைக்கு சவால்கள் இருக்கிறது. ஆனாலும் நீங்களே யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு இல்லையா? காலையில் எழுந்த உடனே பலவிதமான கைபேசியில், தொலைபேசியில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில், நாட்டில், திருச்சபையில் நமக்கு நாமே பலவிதமான சூழல்களை நாம் உருவாக்கி கொண்டு பிரச்சனை மாட்டிக்கொள்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய இருதயத்திலே பலவிதமான எண்ணங்களை போட்டு அப்படியே அடக்கி வைத்து விடுகிறோம். எனவே இருதயம் பலவிதமான சூழலை மாட்டிக்கொண்டு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இழந்து விடுகிறோம். அப்பொழுது கடவுள் எங்கே வசிப்பார்? நம்முடைய இருதயத்தில். அவர் சொல்கிறார், இதோ கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி. எவ்வளோ அழகான வசனம் இன்றைக்கு நம்ம இருக்கிறது. எனவே இந்த வேத பகுதியை தான் மிக அழகாக மகாத்மா காந்தி அவர்கள் வாசித்தார்கள். அவருடைய டேபிள் எப்பொழுதுமே வேதாகமத்தை அவர் வைத்திருப்பாராம். இந்த 5, 6, 7 மத்தேயு 5, 6, 7 இந்த பகுதிகளை வாசித்துத்தான் அவர் சுதந்திர போராட்டத்திற்கு நிறைய கருத்துக்களை இதில் எடுத்துக்கொண்டார் என்று வேதம் அவர் தன்னுடைய வாழ்க்கை சரிதையிலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு யோசித்துக் கொள்வோம், கிறிஸ்துவை போல ஒரு தெய்வம் இல்லை என்று அவரும் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். என கர்மலே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை வைத்து விடுவோம். வேறு எந்த பொருளையும் பதவியோ பணத்தையோ நாம் வைக்காமல் அவரையே நாம் வைத்து நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சமாதானமாக வைத்துக் கொள்ளுவோம். இன்றைக்கு வேற்று இனத்தார், புற இனத்தார் அல்லது வேற்று நம்பிக்கையுடைய மக்கள் கூட ஆண்டவருக்கு படைக்கும் பொழுது
என் இருதயம் வெள்ளையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக தேங்காயை உடைக்கிறார்கள் இல்லையா? தேங்காய் என்பது மிக அழகான ஒரு பொருள், இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. இன்றைக்கு அதை நம்முடைய சமையல் அறையிலே நாம் பயன்படுத்துகிறோம், பக்திக்காக அதை பயன்படுத்துகிறோம். அதில் தேங்காய் நம்முடைய வாழ்வில் அன்றாட ஆன்மீகத்திற்கு பயன்படுகின்ற ஒரு பொருள். அதில் ஒரு தத்துவம் இருக்கிறது. அது தேங்காயின் பச்சை மட்டை மாயை குறிக்கிறது, தேங்காயின் நார் வன்மத்தை குறிக்கிறது, தேங்காயின் ஓடு கடினத்தை குறிக்கிறது. இந்த மூன்றையும் நீங்களும் நானும் நீக்கிவிட்டால் மாயை என்கின்ற தேங்காயின் பச்சை மட்டை மாறிக்கொண்டே இருக்கும். முதல்ல பச்சையாக இருக்கும், அப்பொழுது காய்ந்து விட்டு அது மாறிவிடும். மாயை. நார் வன்மத்தை குறிக்கிறது, தேங்காயின் ஓடு கடினத்தை குறிக்கிறது. எனவே இந்த ஆணவம், இந்த வன்மம், இந்த மாயை, இவைகளிலிருந்து நாம் விடுபட்டால் மாத்திரமே நாம் இறைவனடி சேரலாம். எனவே இந்த மூன்றும் நீக்கப்பட்டு, தேங்காயின் வெள்ளை பருப்பு சுத்த ஆன்மாவை குறிக்கிறது. எனவே தேங்காய் 5 காரியங்களை குறிக்கிறது, பஞ்சபூத சக்திகளை கூட அதில் அடங்கியிருக்கிறது என்று தத்துவங்கள் கூறுகிறது. எனவே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற காரியத்தையும் நாம் அதிலே பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்களான சொல்லுவோம், என் இருதயத்தை ஆண்டவரை நீர் ஆக்கிரமித்துக் கொள்ளும், என் உள்ளத்திலே வாரும், நீர் என்னிடத்தில் தங்கிரும் என்று சொல்லி கேட்போம். அப்படி நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இறைவன் நம்மோடு கூட வசித்து நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த நாளிலே இன்றைக்கு இருக்கிற சூழல்களில் நாம் அடிபட்டு மனக்கவலை அடாதபடி இருதயத்திலே கிறிஸ்துவை நாம் வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியும் சமாதானமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீங்களும் நானும் கடவுளை தரிசிப்போம் என்று சொல்லுகிறது. எனவே கடவுளை நாம் தேடி எங்கும் ஓடி போக வேண்டாம், கடவுளை நாடி எங்கும் அலைய வேண்டாம். அவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். எனவே தூய்மையான இடத்தில், பரிசுத்தமான இடத்தில் இறைவன் வசிக்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளுவோம், பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுவோம். அப்பொழுது இறைவன் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வசிப்பார். நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகும். எல்லா புத்திக்கும் மேலான எங்கள் ஆண்டவரே, சர்வத்திற்கும் மகிமை உள்ளவரே, இந்த அருமையான வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் இருதயத்தை நீர் அழகாக படைத்து உம்முடைய குணாதிசயங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி. நாங்கள் எப்பொழுதும் இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள, தூய்மையாக வைத்துக்கொள்ள உம்முடைய இரத்தத்தை ஒரு முறை கூட தெளித்து சுத்தமாக்கி அருள சாமி. உம்முடைய வசனத்தினாலே எங்களை தூய்மையாக்குவீராக. ஆம், இம்மட்டும் நீர் எங்களை நடத்திருக்கிறீர், இனி நடத்துவீராக. உம்முடைய சித்தன்படி எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும். நாங்கள் அப்பொழுது மகிழ்ச்சி சமாதானத்தை பெற்று எப்பொழுது உமக்கு உரிய மக்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.